விரத நாள் அப்படின்னு சொல்லிட்டா மற்ற நாட்கள்ல சாப்பிட்றோம் இந்த வெங்காயம் பூண்டுலாம் நிறைய மருந்து, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது, அது கொலஸ்ட்ராலா கரைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரைட், அது நிஜம்னே வச்சுப்போம். அதெல்லாம் நம்முடைய உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்கிற மாதிரியே அதை வச்சுக்கலாம். ஆனால் விரத நாட்கள்னு சொல்லிட்டா இல்லையா, விரத நாட்கள் என்று வரும் பொழுது விரதம்னு சொன்னா என்ன, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்ல. விரதம்னு சொன்னா மன உறுதி, மன கட்டுப்பாடுன்னு சொல்றா. பசிக்குதே பசிக்குதேன்னு நினைச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் விரதம் இல்லை. விரதம்னு சொன்னா அந்த நாளிலே நாம் காலை ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்துட்டு நம்ம மத்தியானம் கூட ஒரு பொழுதுன்னு சொல்லுவா தெரியுமா, மத்தியானம் கூட வயிறு நிறைய சாப்பிட்டுப்பா. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுதுதான் ஒரு வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்கப்படாதுன்னு சொல்றா. ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா, இது நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடியது. எப்பொழுது உணவு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ, இந்த உணவு உணர்வினை தருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆக இந்த வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முள்ளங்கி சுரைக்காய் போன்ற காய்கறிகள் என்ன மாதிரியான உணர்வினை தரும் சொன்னா, அது சாத்வீக உணர்வினை தராது, அது தமோ குணத்தினை தரும், அது ரஜோகுணத்தினை தந்துவிடும் சொல்றார். இதனால்தான் விரத நாட்களிலே இவற்றை சாப்பிடக்கூடாது.